கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பல வேளைகளிலே பெருமை நாம் கிறிஸ்துவை முழு மனதோடு சேவிப்பதற்கு ஒரு தடையாக இருக்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே யாக்கோபு எழுதுகிறார், தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. வழக்கமாக கிரேக்க மொழியிலே எழுதப்படுகின்ற எந்த ஒரு நிருபத்திலும் யார் இந்த நிருபத்தை எழுதுகிறார், யாருக்கு எழுதுகிறார் என்றுதான் தொடங்கும். அதில் ஒரு வாழ்த்துதலும் இருக்கும். அந்த நடைமுறையை தான் யாக்கோபு இங்கே பின்பற்றுகிறார். அப்படி அவர் பின்பற்றும் பொழுது தன்னை எவ்வாறு அறிமுகம் செய்கின்றார், தான் யாருக்கு எழுதுகிறாரோ அவர்களை எவ்வாறு அவர் அறிமுகம் செய்கின்றார் என்பது முக்கியம். முதலில் தன்னை எப்படி அவர் அறிமுகம் செய்கின்றார்? ஊழியக்காரன். தமிழ் மொழியில் ஊழியக்காரன் என்ற மொழிபெயர்ப்பு ஒரு பாஸ்டரை நம்ம ஊழியக்காரன் சொல்கிறோம், அரசு ஊழியர்கள் என்று சொல்கிறோம். அது கொஞ்சம் மதிப்பு மிக்க ஒரு பதமாக காணப்படுகிறது. ஆனால் கிரேக்க மொழியிலே டூலோஸ் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த பதம் அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட தன்னை அழைப்பதற்காக பயன்படுத்தின ஒரு பதம்தான். அது நான் ஆண்டவருடைய வேலைக்காரன், பணிவிடைக்காரன். இன்னும் அழுத்தமாக சொல்லணும்னா நான் ஆண்டவருக்கு அடிமை. ஒருவேளை இந்த யாக்கோபு இந்த இடத்துல நான் எருசலேம் சபையின் மூத்த போதகன், ஏன்னா 15ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் அவர் தான் அங்கே நடக்கிற ஆலோசனை சங்கத்தின் தலைவர். நான் ஒரு பிஷப் என்று தன்னை அழைத்து கொண்டிருக்கலாம். தன்னை ஒரு அப்போஸ்தலன் என்று அழைக்கலாம். ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்துவால் போதிக்கப்பட்டவர், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தரிசித்தவர். தன்னை ஒரு அப்போஸ்தலன் என்று அவர் அழைத்து கொண்டாலும் யாரும் அதை கேள்வி கேட்க முடியாது. தன்னை அப்போஸ்தலன் என்று அழைத்து கொண்டிருக்கலாம். இல்லை என்றால் தன்னை அப்போஸ்தலர்களின் தலைவர்கள் என்று அழைத்து கொண்டிருக்கலாம். பவுல் சொல்வது போல தன்னை ஆதி திருச்சபையின் ஒரு தூண் என்று அழைத்திருக்கலாம். இல்லை, எல்லாவற்றுக்கும் மேலாக நான் இயேசுவின் சகோதரன், நான் இயேசுவின் உடன் பிறந்த சகோதரன் என்று தன்னை அழைத்திருக்கலாம். இந்த பதங்கள் எதையுமே அவர் பயன்படுத்தாமல் அவர் பயன்படுத்துகிற ஒரு பதம், நான் இயேசு கிறிஸ்துவின் அடிமை, நான் பிதாவுக்கும் குமாரனுக்கும் அடிமை என்று தன்னை அழைக்கின்றார். அதன் மூலம் இயேசுவே என்னுடைய வாழ்வின் எஜமான். ஒருவேளை நான் அவரது சகோதரனாக இருந்தாலும் அவர் என் ஆண்டவர், அவர் என் இரட்சகர். அப்புறம் அவர் இயேசு கிறிஸ்துக்கு பயன்படுத்துகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ரொம்ப கேர்ஃபுல்லாக அவர் பயன்படுத்துகிறார். எந்த விதத்திலையும் தன்னுடைய குடும்ப உறவை அவர் மேம்படுத்தவில்லை. மாறாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இயேசு என்பது அவர் இரட்சகர் என்பதை குறிக்கிறது, அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டவர் என்பதை குறிக்கிறது. கிறிஸ்து என்பது அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மனிதர்களை ரட்சிப்பதற்காக அவர் தேவனால் உலக தோற்றத்திற்கு முன்பதாக அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியா, அவர் அனுப்பப்பட்டவர். இப்போ இயேசு என்றால் கடவுள் மாம்சத்தில் வெளிப்பட்டார். கிறிஸ்து என்பது இவர் ஆதி தேவன், அவருக்கு தொடக்கமும் இல்லை, ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை என்பதை குறிக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம் யாக்கோபை போல முதலாவது தாழ்மையை வெளிப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து யாருக்கு எழுதுகிறாரு? சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சிதறி இருக்கின்ற இந்த யூதர்கள் பல இடங்களிலே சிதறப்பட்டு இருந்தார்கள் யாக்கோபினுடைய நாட்களிலே. இன்றைக்கும் கூட யூதர்கள் பல இடங்களிலே சிதறப்பட்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலேயே அதிகமாக ஏற்பட்ட அரசியல் சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்ட ஒரு இனம் என்றால் அது யூத இனம் என்று நம்ம சொல்லலாம். இன்றைக்கும் கூட அவர்களுடைய நாட்டிலே அமைதியில் எப்பொழுதுமே யுத்தத்தின் சத்தம், அதன் மத்தியில் தான் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிதறப்பட்டிருக்கிற இந்த ஒரு கம்யூனிட்டி, இந்த யூதர்கள் பட்ட கஷ்டங்களைப் போல இந்த உலகத்தில் வேறு எந்த மக்கள் இனமும் பட கிடையாது. அந்த யூதர்களை அழிக்க வேண்டும் என்று கிளம்பிய எதிரிகளைப் போல வேறு எந்த இனத்தையும் அழிக்கணும்னு சொல்லி எதிரிகள் கிளம்பினது கிடையாது வரலாற்றில். இருப்பினும் அவர்கள் சிதறப்பட்டிருக்கிறார்களே தவிர அழிக்கப்படவில்லை. தே ஆர் ஸ்கேட்டர்ட் பட் தே ஆர் நாட் லாஸ்ட். கடவுள் அவர்களை பராமரிக்கிறவராக இருக்கிறார். இப்போ தன்னை ஒரு அடிமை என்று அழைத்த யாக்கோபு தான் எழுதுகின்ற அந்த யூதர்கள் கடவுளால் விசேஷமாக பராமரிக்கப்பட்டவர்கள் என்பதை சித்தரிக்கின்றார். 2 காரியங்கள். நாம் யாராக இருந்தாலும் நாம் இயேசு கிறிஸ்துவின் அடிமைகள்.
இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். நம்ம கலெக்டராக இருக்கலாம், பிரதம மந்திரியாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம். நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்து, தேவன் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளை அவர் பராமரிக்கிறவர். எப்படி அந்த 12 கோத்திரத்தை அவர் பராமரித்தாரோ அதே போல் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் பராமரிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை நாம் அறிந்திருப்பதின் ஒரு முக்கியமான வெளிப்பாடு, அவர் என்னுடைய எஜமான், அவருடைய விருப்பத்திற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்ற தாழ்மை நமக்குள்ளாக காணப்படும். அதே போல் நான் கிறிஸ்துவை அறிந்திருக்கும் போது என்னை எல்லா சூழ்நிலைகளிலும் எத்தனை மனிதர்கள் எனக்கு எதிராக எழும்பினாலும் அவர் என்னை பாதுகாப்பார். மனிதர்கள் என்னை துன்பப்படுத்தலாம், ஆனால் கர்த்தர் என்னை பாதுகாப்பார் என்பது வேதத்தின் மெய் கருத்து. இதை உணர்ந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.